வணக்கம் நண்பர்களே. டேக் த எக்ஸ்பர்ட் அட்வைஸ். இந்த பக்கங்களில் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, அந்த திங்க் அண்ட் க்ரோ புக்கில் அவர் என்ன சொல்கிறாருன்னா, நம்ம எப்போதுமே ஒரு விஷயத்த ட்ரை பண்ணி குட் பண்ணுறதுக்கு முன்னாடி, அதை விடுறதுக்கு முன்னாடி அந்த இதில் எக்ஸ்பர்ட் யாரோ அவங்ககிட்ட ஒரு வாட்டி அட்வைஸ் கேட்டுட்டு விட சொல்கிறாரு. இதில் அதுக்காண்டி ஒரு ஸ்டோரி சொல்லியிருக்காரு. ஒருத்தர் வந்து என்னன்னா, ஒரு தங்க சுரங்கம் தோன்றதுக்காண்டி ஒரு இடத்த பார்த்துருக்காரு. அவருக்கு வந்து தெரிய வருது இந்த ஏரியாவில் தங்கம் இருக்குன்னு சொல்லிட்டு. அவர் என்ன சொல்றாருன்னா, அந்த இடத்த போய் தங்கம் இருக்கிறதுனால அந்த நோண்டத்துக்கு ட்ரை பண்ணுறாரு. அவர் நிறைய மெஷினரிலாம் வாங்கி அவர் ஃப்ரெண்ட்ஸுக்கு கலெக்ட் பண்ணி காசுலாம் வாங்கி தங்கம் நோண்ட ஆரம்பிக்கிறாரு. தங்கம் அவருக்கு வந்திருக்கு. ஆனால் ஒரு பர்டிகுலர் ஆழத்துக்கு மேலே போனதுக்கப்புறம் தங்கம் கிடைக்கல. கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்த்துருக்காரு, தங்கம் கிடைக்கல. அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்காருன்னா, சரி அவ்வளோதான், தங்கம் போல தான் முடிச்சு போயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை விட்டுட்டு அந்த வாங்கின மெஷினரியெல்லாம் வந்து அங்கனுக்குள்ள யாரோ ஒருத்தர் இருந்திருக்காரு, நார்மல் பர்சன். அவர்கிட்ட வந்து இந்த மெஷினரியெல்லாம் விற்றுட்டு போயிட்டார். அந்த மெஷினரிலாம் வாங்கின அந்த டம்ப் பர்சன் என்னன்னா, இந்த விஷயத்த வந்து என்ன பண்ணுறோம், ஒரு எக்ஸ்பர்ட்டை போயிட்டு கேட்டிருக்காரு, இந்த இடத்துல இன்னும் தங்க இருக்க வாய்ப்பு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவரை கூப்பிட்டு போய் கேட்டிருக்காரு. அது அவர் ரிசர்ச் பண்ணி கண்டிப்பாக இதில் தங்க இருக்க வாய்ப்பு இருக்குது, நீங்கள் வேணால் இன்னும் ட்ரை பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் இருக்க மிஷினரியை வச்சு இன்னும் ஒரு தோண்டிருக்காரு. ஒரு 3 அடி தான் தோண்டிருக்காரு. பயங்கரமான தங்கம். அவர் நினைச்சு பார்க்க முடியாத தங்கம் உள்ள இருந்திருக்கு. அதை எடுத்து அவர் மிகப்பெரிய வந்து அடைஞ்சிடறாரு. அந்த பாதியில் விட்டு போனார்ல, அவருக்கு இந்த விஷயம் தெரிய வந்துச்சு. ஒரு 3 அடி ட்ரை பண்ணாமல் நம்ம இப்படி ஆயிட்டோமே, ஸோ ஒரு எக்ஸ்பர்ட்டோட அட்வைஸை நம்ம கேட்டிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு நல்ல லெசனாக எடுத்துருக்காரு. அதனால அவர் அதுக்கப்புறம் பண்ண எல்லா பிஸ்னஸ்லையும் அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, கடைசி வரைக்கும் அவர் ட்ரை பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் எக்ஸ்பர்ட்டோட அட்வைஸ் எடுத்துருக்கு, அவர் சக்ஸஸ் எடுத்துருக்காரு. ஸோ அது மாதிரி தான் உங்களோட ஜாப்லேயோ உங்கள் பிஸ்னஸ்லையோ எதிரியாக இருந்தாலும் ஒரு விஷயத்தை குவிட் பண்ணுறதுக்கு முன்னாடி அதில் எக்ஸ்பர்ட் யார் இருக்காங்களோ அவங்கள்ட்ட வந்து இது ஒர்க் ஆகாமல் நாங்கள் ஒரு அட்வைஸ்க்கு எடுத்துகிட்டு அதை விடுங்க அப்படின்னு இருக்காரு. அதுக்கப்புறம் வந்து எப்படி கான்கவர் பண்ணுறது ஒரு விஷயத்த, நம்ம நினைக்கிற விஷயத்த அப்படிங்கிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிளையும் இந்த ஸ்டோரியில் சொல்லியிருக்காரு. இவர் வந்து ஒரு ஒரு பற்றை, அதுன்னா தங்கம் இது பண்ணுற பற்றையில் உட்காந்துருக்காரு. அவரோட இன்னொருத்தர் உட்காந்துருக்காரு அந்த இதில் ஓனர் மாதிரி. அவர் வந்து ஒரு சின்ன பொண்ணு வந்து காசு கேட்டிருக்கு. ஒரு காசு கேட்டிருக்கு. அந்த காசை எங்கள் அம்மா வாங்கிட்டு வர சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்கு. ஸோ இவர் வந்து அந்த பொண்ணு அதெல்லாம் காசாக கிடையாது போகணும்னு சொல்லியிருக்காரு. அந்த பொண்ணு போகவே இல்லை. இவர் கையில் இருக்க குச்சி எடுத்து அடிக்க போயிருக்காரு. அந்த பொண்ணு எப்பயும் அப்படியே பார்த்துட்டே இருந்திருக்கு. இவர் கடைசியில் வந்து என்ன பண்ணிட்டாருன்னா, அந்த காசை எடுத்து கொடுத்துட்டு வந்துட்டார். ஸோ இதை பார்த்து இந்த புக்கோட ஆத்தர் அங்கக்குள்ளே இருந்து பார்த்தது. ஸோ அந்த பொண்ணு வந்து